அத்தை, நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துற மாதிரி கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. அவளை பார்த்ததும் இவன் செஞ்ச நம்பிக்கை துரோகம் எல்லாம் தான் என் மைண்டுக்கு வருது. நம்பிக்கைங்கிறது கண்ணாடி மாதிரி அத்தை, ஒரு தடவை உடைஞ்சா உடைஞ்சதுதான். அதை யாராலையும் ஒட்ட வைக்க முடியாது. நீங்களும் தேவையில்லாம அதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அத்தை. பவி, உன்னோட நம்பிக்கைய சந்தோஷ் உடைச்சிட்டான். ஆனா இப்ப அவன் உணர்ந்ததுக்கு பிறகும் அதையே சொல்லி அவனை தள்ளி வைக்கிறது எப்படி சரியா இருக்கும் பவி? இந்த விஷயத்துல நீ இவ்ளோ பிடிவாதமா இருக்க கூடாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீங்க 2 பேரும் நல்லா வாழணுங்கிற அக்கறையில தானே நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்ன, அந்த பொண்ணு இங்க வந்ததுனால தானே உனக்கு சங்கடம்? நானே பேசி இப்ப அவளை இங்க இருந்து அனுப்பி வைக்கிற பாரு. அத்தை, இங்க வாங்க. என்ன அத்தை பேசுறீங்க? பிரச்சனை அவ இல்ல, உங்க பையன்தான். நான் எனக்கு வர்ற ஹஸ்பண்டுக்கு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனா இவன் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையுமே உடைச்சிட்டான். ஏதோ ஒரு அட்ராக்ஷன்ல புடிச்சு போய் லவ் ஆகி அவனுக்காக என்னோட எல்லா எதிர்பார்ப்பையும் மாத்திக்கிட்டேன். சரி, நமக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிட்டவளாச்சே, அவளை நம்ம எப்படி பாத்துக்கணுங்கிற எந்த எண்ணமுமே சந்தோஷ் கிட்ட இருந்ததே இல்ல. அத்தை, சந்தோஷ் உங்க புள்ள. என்னை விட உங்களுக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். என்னைக்காவது அவன் மத்தவங்கள பத்தி யோசிச்சிருக்கானா? நீங்களே சொல்லுங்க. அவன் எப்பவும் செல்ஃபிஷா தான் அத்தை இருக்கான். நீங்க வேணா கேட்கலாம், இதெல்லாம் ஏன் லவ் பண்ணும்போது தெரியலையான்னு. தெரியும் அத்தை, காதலிக்கும் போது எதுவுமே குறையா தெரியல, எல்லாம் சரியாயிடும் நினைச்சேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவுமே மாறுற மாதிரி இல்ல. எனக்காக அவன் எதுவுமே மாத்தல, செல்ஃபிஷா இருக்கான். இது எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இப்படி எனக்கு துரோகம் பண்ணி என்னை ஏமாத்தினதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. உன் மனவலி என்னன்னு எனக்கு புரியுது பவி. ஆனா என்னோட ஆதங்கம் என்னன்னா, உன்னோட மனசு பழையபடி சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. இது என்னோட டைரி. நான் சந்தோஷ பாக்குறதுக்கு முன்னாடி என் வருங்கால கணவர் எப்படியெல்லாம் இருக்கணும்னு என் ஆசை எல்லாத்தையும் இதுல எழுதி வச்சிருக்கேன். படிச்சு பாருங்க, அப்பதான் என் வலி என்னன்னு புரியும். எனக்கு வரப்போற கனவை என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. அவன் என்ன மட்டும்தான் சுத்தி வரணும். ஏன் நிழல் மட்டும்தான் அவனுக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். அவனுக்கு குடிப்பழக்கம் இருக்கவே கூடாது. என் மேல அளவில்லாத காதல் வச்சிருக்கணும். எனக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்யணும். ஏய் நில்லு, உனக்கு மனசாட்சியே இல்லையா? ஏற்கனவே நீ பண்ண பிரச்சனையாலதான் என் புள்ளையும் மருமகளும் பிரிஞ்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் மறந்துட்டு என் மருமக சந்தோஷ் கிட்ட பேசுற அளவுக்கு கொஞ்சமா வந்தா. அது பொறுக்கலையா உனக்கு? கழுகுக்கு மூக்குல வேர்க்கிற மாதிரி திரும்பவும் வந்து அவங்கள பிரிக்க பாக்குறியா? குடும்பத்தை நிம்மதியா இருக்க விட மாட்டியா?
யார் குடும்பத்தோட நிம்மதியும் கெடுக்க நான் இங்க வரல. எனக்கு ஏன் வாழ்க்கை தான் முக்கியம். தேவையில்லாம நீங்க தான் வாக்கிங் போற என்கிட்ட வந்து வழியை மறிச்சு வம்பு இழுக்கிறீங்க. ஏமா, வயித்துல ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு உங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கு நான் தான் காரணம். அதனாலதான் நீ நல்லா இருக்க மாட்ட, விளங்க மாட்டேன்னு சாபம் கொடுக்குறீங்க. பத்தாததுக்கு ஏன் குழந்தைய இந்த சாபத்துல வந்து பாதிக்கணும்னு சொல்றீங்க. அதானே உங்களோட கெட்ட எண்ணம். நான் அப்படியெல்லாம் கனவுல கூட யாருக்கும் நினைக்க மாட்டேன். சும்மா நடிக்காதீங்க. வயித்து புள்ளக்காரி இப்படி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் இருந்ததுன்னா அது குழந்தைய பாதிக்கும். அதுக்குதான் இந்த மாதிரி நேரத்துல நல்லவங்க கூட இருக்கணும், நல்லதை கேட்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என் புள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க ஏதோ நல்ல புள்ளைய வளர்த்துட்ட மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க. நான் என்னோட பையனை நல்லா தான் வளர்த்திருக்கேன். அவனும் அம்மாவோட பேச்சை கேட்டு ஒழுக்கமா தான் இருக்கான். ஏதோ அவனோட கெட்ட நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அத முழுசா உணர்ந்து அதுல இருந்து வெளியில வந்து இப்போ பழைய வாழ்க்கையை வாழணும்னு அவன் ஆசைப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கும் விடாம இப்படி வந்து இடைஞ்சல் பண்ணா எப்படி? ஆமா ஆமா ஆமா, உங்க புள்ள ஒண்ணு தெரியாத பாப்பா பாருங்க. நான் வந்து கெடுக்கிறதுக்கு அவனாலதான் ஏன் வாழ்க்கை சீரழிஞ்சு கிடக்கு. எப்படி? இங்க பாருங்க, ஊருக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி உங்க புள்ளைக்கு சொல்லுங்க. ஆதிரா, என்னாச்சு? எக்ஸ் செக்ரட்டரி மேடம் என்ன சொல்றாங்க? அவங்கதான் நவீன காலத்து கண்ணகி அம்மா. எனக்கு சாப விட வந்திருக்காங்க. அது சரி, இவங்க சாப விட்டா பழிச்சிருமா என்ன? தெரியலையே. உலகத்திலேயே இவங்க தான் உத்தமையா? இந்த அபார்ட்மெண்ட்லயே இவங்க குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கணுமா? அதை கெடுக்க நான் வந்துட்டேனா அவங்களா ஒரு முடிவுக்கு வந்து என்கிட்ட வந்து சண்டைக்கு வராங்க. வாட் இஸ் திஸ் எக்ஸ் செக்ரட்டரி மேடம்? இப்படியே பண்ணுவீங்க? ஆமா, அதென்ன எல்லாரும் இருக்கும்போது அப்படி பவ்யமா அமைதியா பேசுறீங்க, ஆனா தனியா ஒரு ஆள் மாட்டினா மட்டும் ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறீங்க. பிரதிபா, இது பாருங்க, இவ்ளோ நாளா எங்க குடும்பத்துல இவளால எவ்வளவு பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும்ல. தேவையில்லாம இவளை எதுக்கு உங்க வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? லிசன், தட் இஸ் யோர் ஃபேமிலி மேட்டர். அத நீங்க டீல் பண்ணிக்கோங்க. அதுக்காக பொதுவா அபார்ட்மெண்ட்டுக்கு யாருமே வரக்கூடாதுன்னு எப்படி? பிரதிபா, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்பதான் பவி என் சந்தோஷ் கிட்ட ஏதோ பிரச்சனையில இருந்து வெளியில வந்து மெல்ல மெல்ல பேச ஆரம்பிச்சிருக்கா. தயவு பண்ணி இவளை அனுப்பிடுங்க. என்ன செய்யறது? நீங்களும் உங்க மருமகளும் எனக்கு நிறைய செஞ்சிருக்கீங்களே, அதுக்கு நான் பதில் செய்ய வேணாம்? ஆதிரா இஸ் மை கெஸ்ட். அவங்க என் கூட என் வீட்ல தான் இருப்பாங்க. அதுலயும் தினமும் உங்க கண்ல, மோரோவர் உங்க பவித்ரா சந்தோஷ் கண்ல படத்தான் செய்வாங்க. வாக்கிங் போவாங்க, ஷாப்பிங் போவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. எப்படியும் உங்க மகனும் மருமகளும் பிரிஞ்சது தானே. அப்புறம் எதுக்கு நீங்க டென்ஷன் ஆவறீங்க? வா ஆதிரா. ச்சே, இந்த பிரதிபா எவ்வளவு கெட்ட எண்ணம் உள்ளவளா இருக்கா. பவி வேற இந்த பொண்ண பார்த்தாலே டென்ஷன் ஆகுறா. எவ்வளவு சொன்னாலும் இந்த பொண்ணும் கேட்க மாட்டேங்கிறா. இது பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கே. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். பவி, சீக்கிரம் வா, போலாம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. வா சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. ஏன் இன்னும் லேட் பண்ற பவி? லேட் ஆயிடும் வேலைக்கு. வா சீக்கிரம். அத்தை டைமுக்கு போகணுங்கிறத பத்தி சொல்றாங்க. ஆனா அவங்க வேலையே போயிடுச்சுங்கிறத நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன்? சீக்கிரம் வா பவி, வா வா, டைம் ஆயிடுச்சு. பவி, முதல்ல இந்த கார்டு ஒண்ணு எனக்கு வாங்கி கொடு. அன்னைக்கே ஜீவா சார் கேட்டார்ல. வாங்கிடலாம் அத்தை. அப்புறம் என்ன மாதிரி நிறைய இந்த கண்டென்ட் ப்ரொடியூசர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட என்ன கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வையேன்.
அவங்க எப்படி வேலை பார்க்கறாங்க, அப்புறம் என்னெல்லாம் செய்றாங்க, எப்படி இந்த இந்த விஷயங்கள்லாம் சேகரிக்கிறாங்கன்னு நான் கத்துக்கணும். ம்? சரியா? ம். சரி வா, டைம் ஆச்சு. வா, கார்டு போடு. வா. பவி, பாரு, இங்க இருந்த என்னோட டேபிள் சேர் எதுவும் காணோம். ஆ, எங்க போச்சு? ஆ, அத்தை எல்லாம் அந்த ஜீவா சார் வேலையா தான் இருக்கும். அத்தை சொல்லு. அது என்னன்னா ஏதாவது மெயின்டெனன்ஸா இருக்கும் அத்தை. மெயின்டெனன்ஸ் தான். அப்புறம் டேபிள் எல்லாம் வந்து ஆடிட்டு இருந்துச்சுல்ல, சரியில்லைல்ல, அதான் மெயின்டெனன்ஸ்க்காக எடுத்துட்டு இது போயிருப்பாங்களா பாரு, இருக்கும். அப்படிலாம் ஒன்னும் ஆடல. அதுக்கப்புறம் அந்த டேபிள் மேல என்னோட முருகர் சிலையை வச்சிருந்தனே, அது என்னாச்சு, எங்க போச்சு? ஐயோ அத்தை, அதெல்லாம் சேஃபா இருக்கும் அத்தை. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, பத்திரமா தான் இருக்கும். வாங்க. ஏன் பவி, டேபிள் சேர் எடுத்துட்டு போகும்போது சொல்ல மாட்டாங்களா அவங்க? ஆ, சரி விடுங்க, நீங்க வாங்க இப்படி அத்தை. எல்லாம் இருந்தாங்கன்னா வாங்க எப்படி பொறுப்பா அத்தை, வேலை வாங்க, பார்க்க வாங்க, முடியும்? வாங்க. உள்ள வாங்க அத்தை. இங்க எதுக்கு பவி கூட்டிட்டு வந்திருக்க? அத்தை, நான் போய் மெயின்டெனன்ஸ் கிட்ட சொல்லி உங்க டேபிள சரி பண்ண சொல்லணும், உங்க கேபினையும் ரெடி பண்ண சொல்லணும். அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க, சரியா? எதுக்கு இந்த ரூம்ல? நான் அங்கேயே வேற கேபின்ல உட்காந்துக்கிறேனே. இல்ல இல்ல அத்தை, நீங்க அந்த கேபினை விட்டு வேற எங்கேயாவது போய் உட்கார்ந்துருந்தா தேவையில்லாம கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இங்க இருந்தா எந்த ப்ராப்ளமும் இல்ல, அதான் சொல்றேன், இங்கே இருங்க. அத்தை, நான் சொல்றத கேளுங்க. முதல்ல நீங்க இங்க உட்காருங்க. வாங்க, உட்காருங்க. உட்கார்ந்துருங்க. நான் கூப்பிடுற வரைக்கும் நீங்க இங்க இருந்து வெளியே வரவே கூடாது, ஓகேவா? சரி, வெயிட் பண்ணுங்க, இங்கே வரேன். அப்ப வேலை இங்க இருந்தே பாருங்க. சீக்கிரம் வந்துரு. சரி, புதுசா என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணலான்னு யோசிப்போம். மதர், வாட் a சர்ப்ரைஸ். நீங்க எங்க இங்க? மதன், நீங்களா? நீங்க எப்படி இந்த பக்கம்? அத நான் கேட்கணும். இந்த சவுண்ட் ரூமோட இன்ஜினியர் நான் தான். ஆமா, நீங்க எப்படி இங்க? ஆஹா, என்னோட கேபின் இருக்குல்ல, ஆ, அங்க அந்த டேபிள்ல ஏதோ வேலை நடக்குதாம். ஆ. அதான் என்னோட மருமக இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா. ஓ அப்படியா? சரி, எனக்கு செத்தான சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, கொண்டு வந்திருக்கேன் மதன். அப்பனா வாங்க மதர், எனக்கு இப்பவே சாப்பிடும் போல இருக்கு. வாங்க டைனிங் ஏரியா. சாரி மதன், என் மருமக பவித்ரா யார் கூப்பிட்டாலும் இந்த சேரை விட்டு எழுந்திருக்கவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்கா. அவ வந்து சொல்ற வரைக்கும் நான் எங்கேயுமே போக முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க, லஞ்ச் டைம்ல சாப்பிடலாம் என்ன? இட்ஸ் ஓகே மதர். என்ன மதர் அப்படி பாக்குறீங்க? இல்ல, இங்க இருக்கிற இவ்ளோ மிஷினும் சரியா வேலை செஞ்சாதான் நாம ரேடியோல பேசுறத கேட்க முடியும்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்குல்ல மதன்? இங்க வாங்க, நான் உங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க வரலாமா இல்ல அதுக்கு உங்க மருமக கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? இல்ல, வேண்டாம், வரேன். வாங்க. மதர், இதுதான் மிக்சர் போர்டு. மைக்ல பேசுறது எல்லாமே இது வழியா தான் சிஸ்டத்துக்குள்ள வரும். ஓஹோ, ஓகே. அப்பா, எவ்ளோ ஸ்விட்ச் இருக்குது.
இவ்ளோ ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க வேலை பார்க்கணும்ல. ஆமா மதர், இதுதானே ஒர்க்கே. இதுலயே ஆர்ஜேவோட வாய்ஸ், சாங்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் இங்க இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எல்லா கண்ட்ரோலும் இங்கே தான் இருக்கு. லைவ் போறதுனா கூட இங்க இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மதர். இது வழியா தானே பேசுவாங்க? ஆமா மதர். சும்மா நீங்க ஏதாவது பேசுங்க, நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். எப்படி எல்லாரும் என்னோட வாய்ஸ கேட்டு போறாங்க. நீங்க முதல்ல இத ஆஃப் பண்ணுங்க. மதர், இந்த பட்டனை அமுக்குனாதான் வாய்ஸ் வந்து ஆன் ஏர்ல போகும். இது வெறும் பிளேபேக் மதர், பயப்படாதீங்க, நமக்கு மட்டும் தான் கேட்கும். அப்படியா? அப்ப நான் பாட்டு பாடட்டுமா? மதர் வேணா கதை தான் சொல்லுங்க மதர். ஏன் நான் பாட்டு பாடினா நல்லா இருக்காதுன்னு சொல்றீங்களா? ஐயோ மதர், நான் அதை சொல்ல வரல மதர். சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் பாட்டு பாடி அழுக்க வச்சிட்டாங்க இந்த சேனலை. நீங்க வேணா பாக்யராஜ் சார், ரஜினி சார் அவங்கள பேசினா ஒரு சுவாரஸ்யமா இருக்கும்ல, அது மாதிரி ஏதாவது குட்டி கதை சொல்லுங்களேன். எனக்கு குட்டி கதையெல்லாம் சொல்ல தெரியாது. என் குட்டிய வளர்த்த கதை வேணும்னா சொல்றேன், கேக்குறீங்களா? குட்டினா உங்க சன்னா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. மதர் மதர் மதர், இது அப்படியே போட்டாதான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒரு நிமிஷம், இப்ப சொல்லுங்க. என் பேரு லக்ஷ்மி. நானு 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். தமிழையே எழுத்து கூட்டி தான் நான் படிப்பேன். ஆனா நான் நல்லா சமைப்பேன். வத்த குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல் வச்சா அவ்வளவு சூப்பரா இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். சொல்ல போனா அந்த வத்த குழம்பும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சது. எங்க பக்கத்து வீட்டுக்கு தான் குட்டியோட அப்பா வந்தாரு. அதுவும் பொண்ணு பார்க்க வந்தாரு. அன்னைக்குன்னு நான் வத்த குழம்பும் உருளைக்கிழங்கு பொரியலும் என் வீட்டுல பண்ணியிருந்தேன். ஜன்னல் வழியா வாசம் பக்கத்து வீட்டுக்கு போய் எல்லாரோட மூக்கையும் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. குட்டியோட அப்பா பயங்கர சாப்பாட்டு பிரியர். அவரு வாசத்தை பிடிச்சு நேரா எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு குடுக்கறீங்களா அப்படின்னு கேட்டுட்டாரு. பசிக்குதுன்னு ஒரு மனுஷன் சொல்லும் போது அவரோட பசிய போக்குறத விட இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு சொல்லுங்க? உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு நான் போட போனேன். தட்டு தட்டா அவரு சாப்பாட்டை நல்லா ரசிச்சு சாப்பிட்டுட்டே இருந்தாரு மதன். நானும் அள்ளி அள்ளி வத்த குழம்பும் உருளைக்கிழங்கு பொரியலும் போட்டுக்கிட்டே இருந்தேன். பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க குடும்பம் எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் என்கிட்டயும் குட்டியோட அப்பா ஒரே வார்த்தை சொன்னாரு, இவதான் என்னோட பொண்டாட்டின்னு. அவங்க எல்லாரும் சோத்துக்காக ஒரு பொண்ணை கட்டிக்க போறியான்னு கேக்கும்போது குட்டியோட அப்பா சொன்னாரு, ருசியா சமைக்கிறதுக்காக இவளை நான் என் பொண்டாட்டியா தேர்ந்தெடுக்கல, அடுத்தவங்களோட பசிய அறிஞ்சு வச்சிருக்காளே அந்த ஒரு தகுதியே போதும், இவதான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, ஒரே வாரத்துல பி டும் 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 கல்யாணம் தான். ஒரே வருஷத்துல என்னோட குட்டி என் கையில வந்துட்டான். எல்லாமே கடகட கடகடன்னு நடந்துச்சு. அதே மாதிரி நல்லதும் கடகடன்னு என்ன கடந்து வேகமா போயிடுச்சு. என் குட்டிக்கு 1 வயசா இருக்கும்போது அவர் என்னையும் குட்டியையும் விட்டுட்டு போயிட்டாரு.
அதுக்காக நான் ஒன்றும் அழுதுகிட்டு மூலையெல்லாம் ஒன்றும் உட்காரல. அவர் போகும்போது அவரோட அச்சா குட்டியை என்னோட கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த குட்டி தான் என்னோட உலகம், அந்த குட்டி தான் என்னோட உயிர்னு நான் முடிவு பண்ணேன். என் குட்டியை வளர்த்து நான் ஆளாக்குனேன். இன்னைக்கு என் பிள்ளைக்கு கடவுள் ஒரு நல்ல மனைவிய, ஒரு நல்ல மருமகளை எனக்கு கொடுத்திருக்கான். அவ என்ன அப்படி பாக்குறா, அவ்வளோ அன்பா நேசிக்கிறா. அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே குட்டியோட அப்பாவோட ஆசீர்வாதம் தான். இந்த மாதிரி நான் மட்டும் இல்ல மதன், இந்த தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கான அம்மாக்கள் இருக்காங்க. ஒத்தையா இருந்து தன்னோட புள்ளைய ஆளாக்குனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அம்மா தன் குழந்தைங்களை இடுப்புல வச்சுக்குவாங்க, ஆனா அப்பா தோள்ல சுமந்துட்டு இந்த உலகத்தை நல்லா பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன மாதிரி அம்மாவாவும் அப்பாவாவும் இருக்கிற தாய்மார்கள் ரெண்டும் செய்யணும். அப்பாவா இருந்து குழந்தைய தோள்லையும் சுமக்கணும், ஒரு தாயா இடுப்புலயும் இறுக்கி பிடிச்சுக்கணும். நாங்க வெறும் தாய் மட்டும் இல்ல, தந்தையாவும் இருக்கோம்.